வணக்கம். நமது வாசகம் யூடியூப் சேனல் இன்றைய செய்திகளை வழங்குவது கி. மணிவாசகம், செய்தி ஆசிரியர். பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவரும் IPS அதிகாரியான கே. அண்ணாமலை வீதி லீடர்ஸ் என்ற புதிய இயக்கத்தை தொடங்கியுள்ளார். இந்த இயக்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் மாதவரம் மண்டலம் அலுவலகம் அருகில் ராஜாசெல்வம், செந்தில்குமார், சுந்தர், அமித், ரமேஷ், இளையராஜா, கமலக்கண்ணன், தர்மா, இளவரசன் முன்னிலையில் நடைபெற்றது. மாவட்டம் அளவில் லோகநாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். மனோகரன், சத்யா, ராம்குமார், தீனா, NRC பிரகாஷ், ராகுல், பிரகாஷ், வாசுகி, ரஜினி, பாலச்சந்தர் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த உறுப்பினர் சேர்க்கையில் இதுவரை 17 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்துள்ளதாக மாதவரம் MA குமரன் கூறினர். நன்றி, வணக்கம். வணக்கம். முன்னாள் காவல்துறை அதிகாரி மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கி, வீத லீடர்ஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி, அதன் மூலியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை கொண்டு வர வேண்டும், இந்த அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல ஒரு நோக்கத்தில் ஒரு அமைப்பை உருவாக்கிய 15 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 15 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 17,50,000 உறுப்பினர்கள் அதில் சேர்ந்திருக்காங்க. ஒரு தனி மனிதர் ஒரு அரை மணி நேரம் 12 மணிக்கு வந்தார், 12:30 மணி வரையும் அரை மணி நேரம் பேசிட்டு போனார். அதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட சுமார் 18 லட்சம் பேர் இங்கே உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க. நிச்சயமாக இந்த உறுப்பினர் சேர்க்கையாவது தொடர்ந்து நடைபெறும். நான் ஏற்கனவே 2 கேம்ப் முடிச்சிருக்கேன், திருவள்ளூர்லாம் போயிருக்கேன். எல்லா இடத்துலையும் மக்கள்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்கு. எல்லா கட்சியிலேருந்தும் வராங்க, நாங்கள் சேர்ந்துட்டோம், ஏற்கனவே சேர்ந்துட்டோம் அப்படின்றாங்க. இந்த QR கோடை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போறாங்க. ஆக நல்ல ஒரு ஒரு வரவேற்போடு இன்னைக்கு இந்த இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது வெகு விரைவில் அரசியல் கட்சியாக மாறும். தமிழக அரசியல் களத்திலே நிஜமான ஒரு மாற்றம், இப்போ வந்திருக்கிற மாற்றம் உண்மையான மாற்றம் கிடையாது. அது சின்ன குழந்தைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மாற்றம். உண்மையான ஒரு மாற்றம், அரசியல் தெளிவோட ஒரு மாற்றம் நடக்கும். அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் திரு அண்ணாமலை தலைமையில நிச்சயமாக வருகின்ற ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை உருவாகி இருக்காரு. ஆகவே எங்களுடைய ஸ்லோகனே வந்து பாத்தீங்கன்னாக்கா, மாறுவோம் மாற்றுவோம், நாம மாறுவோம், அடுத்தது மக்களை வந்து மாற்றுவோம் என்ற ஒரு தலைப்பில் இன்னைக்கு வீத லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி சிறப்பாக போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த மாதாவரம் பகுதியில் அந்த உறுப்பினரை சேர்க்கக்கூடிய ஒரு முகாம் நடந்திருக்கு. இதில் நடந்து கொண்டிருக்கு. இதில் கலந்து கொள்ள எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆக இந்த பகுதியினுடைய அன்பு சகோதரர் குமரன், சத்யா, ஒரு நல்ல ஒரு தொழிலதிபர், எல்லாருமே பிஜேபியில் இருந்தோம், பல்வேறு பொறுப்பில் இருந்தோம். அந்த கட்சி விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ அதில் இருக்கிற பொறுப்புகள் சொல்ல நாங்கள் விருப்பப்படல. ஆக எல்லோரும் ஒன்றிணைந்து இன்னைக்கு எல்லா தரப்பட்ட மக்களையும் ஒன்றி இணைச்சு ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டும் அடிப்படையில் இன்னைக்கு இந்த முகாம் நடந்து கொண்டிருக்கு. காலத்தில் எல்லா மக்கள்லாம் கலந்து கொண்டிருக்காங்க ஆர்வமாக. ஆக அனைவரும் இந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பகுதியை சார்ந்த இந்த வீத லீடர்ஸுடைய நிர்வாகிகள், நிர்வாகிகள்ல இப்போது யாருக்கும் பொறுப்புலாம் போடலைங்க. ஆக அந்த வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் ராஜசெல்வன், சுந்தர், அமித், ரமேஷ், ஆர்டிசன் மற்றும் குமரன், சத்யா, மனோகர், ரகுராமன், பிரகாஷ்,
ரகு, இப்படி ராமு, கேசவன், இப்படி எல்லா சேட்டு, ராகுல், பிரகாஷ், இப்படி எல்லா நிறைய காரியகர்த்தாஸ் உறுப்பினர்கள் நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இது தமிழக அரசியலிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பலமான ஒரு நம்பிக்கை உள்ளது. நன்றி, வணக்கம்.